வாங்க வரவங்களே, இனிப்பு கொழுக்கட்டை சைட் பை சைடு பார்லர் வேலையும் ஓடிட்டுருக்கனால பொறுமையாக செய்ய முடியல. ஆனால் செஞ்சு படைக்கணுமே அப்படின்ட்டு செஞ்சிட்ருக்கேன். தேங்காய் வந்து துருவுறதுக்கெலாம் டைம் இல்லைன்னா இப்படி மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் பெரிய பெரிய பல்லாக போட்டிங்கன்னா துருவுற மாதிரியே உங்களுக்கு கிடச்சிரும். ஒரு 5 ஏலக்காய் இதோட போட்டு க்ரஷ் பண்ணிடுங்க. ஒரு 2-3 ஓட்டு நல்லா பூ மாதிரி வர அளவுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க இனிப்பு கொழுக்கட்டைக்கு. பாருங்க ரோகளே, இந்த மாதிரி தேங்காய் பூ துருவன மாதிரியே கிடச்சிரும். ஒரு 4 ஓட்டு ஓட்டியிருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அவசர அடி இல்லைன்னா கையில் துருவிக்கோங்க. நெய் சூடாகிட்டுருக்கு ரோகளே. நெய்யில் வந்து முதல்ல திராட்சையை போட்டு வறுத்துக்க போகிறேன். அப்புறம் முந்திரியை போட்டு வறுத்துக்கலாம். திராட்சையை தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து அந்த தேங்காயையும் போட்டு அதில் ஏலக்காய் தான் அரைச்சி ரெடியாக இருக்காச்சு. அப்புறம் கரும் சர்க்கரையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா பூர்ணம் ரெடி ஆயிரும். தனியாக இப்படி திராட்சையை வறுத்தாச்சு வரவங்களே. அடுத்தது கிளைண்ட்டுக்கு போய் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து சின்ன முந்திரியை பீஸ் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு அப்புறம் வந்து ஃப்ரை பண்ணணும். அப்புறம் தேங்காய் எல்லாமே ஒட்டுக்கா போட்டு ஃப்ரை பண்ணிடுவேன். வரவங்களே, இப்படி இது முந்திரியும் திராட்சையும் வறுத்து வச்சாச்சு. இதுலேயே இப்போது தேங்காயும் போட்டு இது பண்ண போகிறேன். கொஞ்சம் நெய் வந்து எடுத்து இப்படி ஒரு பாத்திரத்தில் இங்கே தனியாக வந்து நெய் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அந்த மாவு பிசையும் போது நெய், கொஞ்சோண்டு உப்பு, மாவு, அப்புறம் சுடுதண்ணி ஊற்றி பிசையணும். தேங்காய் போட்டாச்சு ரோகளே. இதுவும் நைட்டே காலி ஆயிரும். அதனால ரொம்பலாம் வறுக்க தேவையில்லை. அப்புறம் இது வறுத்துட்டு கரும் சர்க்கரை வந்து ஆறுனதுக்கப்புறம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் சூடு கம்மியானதுக்கப்புறம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூட்டோட கரும் சர்க்கரையை போட வேண்டாம். லேசாக ஆறிடுச்சு ரோகளே. இப்போ கரும் சர்க்கரையை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுன்னா பூர்ணம் ரெடி. இனிப்பு அளவாக தான் போட்டிருக்கேன். ஆனந்துக்கும் ரொம்ப தகட்டினா பிடிக்க மாட்டேங்குது. அளவாக தான் போட்டிருக்கேன் கரும் சர்க்கரை. நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எப்படி பிடிக்குமோ அப்படி போட்டுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நெய் எடுத்தேன்ல ரோகளே, அதுலேயே சால்ட் போட்டேன். தெரியுதா? ஒரு 3/4 ஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன் 1/2 கிலோ மாவுக்கு. இப்போ இதில் மாவு கொட்டி சுடுதண்ணியை ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டியதான். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கணும் மாவை. 1/2 கிலோ அரிசி மாவு கொட்டியாச்சு ரோகளே. நீங்கள் வந்து ஊற வச்சு கூட அரிசி மாவு அரைச்சி செய்யலாம். ஆனால் அது எனக்கு ரொம்ப டைம் கன்சியூம் ஆகுது. எனக்கு கிளைண்ட்ஸ் அட்டன் பண்ணிட்டு பண்ண முடிய மாட்டேங்குது. அதனால தான் இப்படியே பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த 3 வருஷமாக. கொதிக்க தண்ணி ஊற்றி பண்ணுறதுனால ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்க ரோகளே. இப்படி வரும். அப்புறம் ஃபைனலாக கை விட்டு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு முடிக்கும் போதும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க ரோகளே. இப்படி கோதுமை மாதிரியே ரெடி ஆயிடுச்சா? நல்லா சாஃப்டாக இருக்குது. சூடாக இருக்குது ரோகளே. நல்லா கொதிக்க சூடாக இருக்குது. ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு மூடி வச்சுருவேன். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ரவுண்டாக பால் மாதிரி உருட்டி அப்புறம் அதை தப்பட்டையாக இது பண்ணி இதில் பூர்ணத்தை வச்சு அப்படியே மேலே குமுள் மாதிரி செஞ்சு வேக வைக்க வேண்டியதான் இட்லி தட்டில் வச்சு. ஒரு குட்டி கிண்ணத்தில் தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டேன். உருட்டி அப்படியே சின்னதாக கையில் தப்பட்டையாக இது பண்ணி உள்ளே பூர்ணம் வைக்கிறேன். உறவுகளே, மெகா சைஸில் கொழுக்கட்டை அவசரம் மெகா சைஸில் போட்டுவிட்ட கொழுக்கட்டை பெருசாக. இது வந்து ஒரு தட்டு வச்சுருக்கேன். இன்னொரு இதே அளவுக்கு வரும். இன்னொரு 6 கொழுக்கட்டை வரும்னு நினைக்கிறேன். நல்லா பெருசாக வச்சாச்சு. 2 சாப்பிட்டாலும் அதோட ஜோலி முடிஞ்சு அப்படி வச்சாச்சு ரோகளே. அவ்வளோதான். வெந்துச்சுன்னா இனிப்பு கொழுக்கட்டை ரெடி. இது பாருங்கள், மிக்ஸ் ஆனோன்னா எப்படி ஆயிடுச்சு பூர்ணம் அப்படின்ட்டு. இதில் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா கூட நாளைக்கு பாசிப்பருப்பு பாயாசம் வச்சு அதில் இதை மிக்ஸ் பண்ணிட்டோனாலும் டேஸ்ட்டாக இருக்கும். பாயாசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அப்படி தான் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதில் ஒரு கொஞ்சம் இவ்வளோவாச்சும் மிச்சமாயிரும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வெறுமனே கூட பிருத்திவி சாப்பிடுவான். ஏதோ ஒன்று பண்ணி காலி பண்ணிக்கலாம். இப்படி கொழுக்கட்டை ரெடி ஆயிரும் ரோகளே. ஒன்றுக்கு மட்டும் சிசேரியன் ஆயிடுச்சு இருக்கு. என்னதான் பண்ண? 6 மணிக்கு பார்லர் க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே கிளைண்ட்ஸ் இல்லை. இதுக்கு மேலே என்னோடய செலிப்ரேஷன் தான். இப்படி தான் ரோகளே கொழுக்கட்டை
ரெடியாக இருக்கும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, ஈஸியாகவும் செஞ்சிடலாம். எனக்கு லீவ் விட முடிய மாட்டேங்குதா பார்லருக்கு, லாக் பண்ணி வச்சுருந்தாலும் வந்து கூப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்றைக்கி ப்ளீச் ஃபேஷியலு ஐப்ரோஸ் மட்டும் தான் போயிட்டு இருந்துச்சு. அதனால் அவசரத்துக்கு இப்படி தான் ரெடி பண்ணுவேன். 3 வருஷமாக இப்படி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மாவு அரைச்சி செஞ்சால் ரொம்ப டைம் கன்சியூம் ஆகுது, அதனால தான் உறவுகளே. நல்லா இருக்கா? வாங்க சாப்பிட்லாம். இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, அவ்வளோதான். சாமி கும்பிட்டாச்சு. வாங்கோ, எல்லோரும் சாமி கும்பிடலாம்.